தமிழக பாஜகவினுடைய புதிய தலைவரா நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. யார் இந்த நயினார் நாகேந்திரன்? அவருடைய பின்னணி என்ன? அரசியல்ல அவர் கடந்து வந்த பாதை என்ன? அண்ணாமலை தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாவே கொண்டு போனவர். அதற்கிணைய நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துல பரபரப்பா கொண்டு போவாரா? அண்ணாமலை இடத்துக்கு நயினார் நாகேந்திரன் முன்னகர்ந்தது எப்படின்னு பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நண்பர்களே. திருநெல்வேலி மாவட்டத்தில் பணக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டையார்குளம் அப்படிங்கக்கூடிய பகுதி தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பூர்வீக கிராமம். இது ஏறக்குறைய திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்லையோர பகுதி. இந்த இடத்துல பிறந்தவர் தான் நயினார் நாகேந்திரன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா நயினார் ஒரு தொழிலதிபராகவும் இருந்தார். தொழிலதிபர் அப்படின்னாலே அவங்க பல தொழில்கள் செய்தாலும் கூட அதுல ஒரு அங்கமா நம்ம தமிழகத்துல டாஸ்மாக் அப்படிங்கக்கூடிய ஒரு குடையின் கீழே மதுபான விற்பனை வர்றதுக்கெல்லாம் முன்பாக தனியார் வசம் மது விற்பனை கூடங்கள்லாம் இருந்துச்சு. அந்த தொழிலையும் கோலோச்சிருந்தாரு நயினார். நயினார் அவர்களுக்கு வாரிசுகள் இருந்தாலும் கூட அவருக்கு தன்னோட மகன் நயினார் நாகேந்திரனோட ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுறப்ப ஒரு மிக முக்கியமான விஷயத்த ஜோதிடர் பகிர்ந்திருந்தார். இந்த பையனுக்கு கட்டம் சரியா இருக்கு, இவர் அரசியல் துறைக்குள்ள போனா கோலோச்சலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா நயினாருக்கு ஜோதிடர் சொல்லியிருக்கார். அதை அப்படியே வேத வாக்கா ஏத்துக்கிட்ட நயினார் நாகேந்திரன் அவருடைய அப்பா அவர் அன்றைய காலத்துல திருநெல்வேலி மாவட்ட அரசியல்ல தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்த அண்மையில மறைந்த கருப்பசாமி பாண்டியன் அவர்கள்ட்ட அழைச்சிட்டு போனார். கருப்பசாமி பாண்டியன் அப்ப அதிமுகல ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வந்தார். மாவட்ட செயலாளர் பதவி தொடங்கி மாநில நிர்வாகி பதவி வர கருப்பசாமி பாண்டியன் ஒரு மிக முக்கியமான ஆளுமையா நெல்லை மாவட்டத்துல கலக்கிக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லிடலாம். காணா அப்படின்னு சொன்னா அவரை பத்தி தெரியாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தீவிரமா அரசியல் களத்துல இயங்கிட்டு இருந்தாரு கருப்பசாமி பாண்டியன். அந்த காலகட்டத்தில் நயினார் நாகேந்திரன் கருப்பசாமி பாண்டியன் அவர்களுக்கு அறிமுகமாகிறார். அவங்க அப்பா தான் அழைச்சிட்டு போய் விடுறார். கருப்பசாமி பாண்டியனும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த வகையில நயினார் நாகேந்திரனை ரொம்பவே அணைத்துக்கொள்ளவும் ஆரம்பிச்சாரு கருப்பசாமி பாண்டியன். இது எல்லாத்துக்கும் மேல கருப்பசாமி பாண்டியனுக்கு நிழலாகவே ஒரு காலகட்டத்தில் வலம் வர ஆரம்பிச்சாரு நயினார் நாகேந்திரன். இது இப்படியே நிலைமை போய்கிட்டே இருந்தப்ப ஒரு காலகட்டத்தில் கருப்பசாமி பாண்டியனுக்கும் அதிமுகவினுடைய தலைமையாக இருந்த விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கும் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு. இத்தனைக்கும் கருப்பசாமி பாண்டியன் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய தீவிரமான விசுவாசி. ஆன பின்பும் கூட அந்த கருத்து முரண் ஏற்பட்டதுனால அவர் திமுக பக்கம் நகர்ந்தார். அதே காலகட்டத்தில் கருப்பசாமி பாண்டியனுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருந்தாங்களோ அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் காணாவோட சேர்ந்துக்கிட்டே திமுக பக்கம் நகர்ந்துட்டாங்க. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க கருப்பசாமி பாண்டியனோட நிழலா வலம் வரக்கூடிய நயினார் நாகேந்திரனும் கட்சி மாறிடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா காணா கூட அப்படி போயிடல நயினார் நாகேந்திரன். இதுதான் தலைமைக்கு முதன்முறையா நயினார் நாகேந்திரனை திரும்பி பார்க்க வச்சுச்சு. அதே காலகட்டத்தில் கருப்பசாமி பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தவிர்க்க முடியாத ஆளுமை, முக்கியமான மனிதர். அவர் அதிமுக விட்டு நகர்ந்துட்டதுனால அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்பட்டாங்க அதிமுகவுக்கு. அதுவும் அதே முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து இன்னொரு நபர் தேவை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் கருப்பசாமி பாண்டியன் கூட கட்சி மாறாம அப்படியே அதிமுகலேயே தங்கிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கவும் ஆரம்பிக்குது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நயினார் நாகேந்திரனுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுதான் அவர் போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கவும் செஞ்சார். முதல் முறை ஜெயித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான துறையை விஜய் ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, பொதுவா ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பாலிசி என்னன்னா 5 ஆண்டுகள் ஒரே துறையில அமைச்சராக இருந்தவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். அடிக்கடி துறைகளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சின்ன குற்றச்சாட்டுகள் வந்தாலும் துறை ரீதியான நடவடிக்கை அப்படின்னு துறையை மாத்திடுவாங்க. பல பேர் அமைச்சர் பதவியே இழந்திருக்காங்க. வீட்டுக்கு வெளியில போலீஸ்காரங்க நிக்கிறாங்களான்னு அமைச்சர்கள் கூட டெய்லி காலையில கதவை திறந்த உடனே முதல்ல எட்டி பார்ப்பாங்கன்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதிமுக ஆட்சியில அமைச்சர்கள் கத்தி மேல நிக்கிற மாதிரியே நிற்பாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு அந்த 2001 முதல் 2006 வரையிலான அதிமுக காலகட்டத்தில் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, தொழில்துறைன்னு 3 முக்கியமான வளம் கொளிக்கக்கூடிய துறைகள் ஒதுக்கப்பட்டுச்சு. இது எல்லாத்துலேயுமே அவருக்கு சசிகலா அவர்களோட இருந்த ஒரு லாபியும் காரணமா அமைஞ்சிருந்துச்சு. சசிகலா, டிடிவி தினகரன், நயினார் நாகேந்திரன் இவர்கள்லாம் ரொம்ப ஒரு நெருங்கிய வட்டத்துக்குள்ள இருந்தாங்க அப்படிங்கிறதும் இதற்கெல்லாம் காரணமா இருந்துச்சு. அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் 2001 2006 வரை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் செய்திருந்தாரு. அது கட்சிக்கே கடுமையான எதிர்ப்பையும் உருவாக்கி இருந்துச்சு. வேற ஒன்றுமில்ல, அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியில வண்ணாரப்பேட்டையில
போக்குவரத்து டிப்போ பக்கத்துல போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தை 99 ஆண்டுகளுக்கு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரே வந்து அந்த 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்துக்கொண்டார். அந்த இடத்துல ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள் கட்டினதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. இப்படி அவ்வப்போது சர்ச்சைகள்லையும் சிக்கி வந்தாரு. அது செல்வி ஜெயலலிதா அவர்கள்கிட்ட நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருந்த குட் நேமையும் கொஞ்சம் காலி பண்ணுச்சு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். 2006 இருந்து 2011 வரை திமுகவினுடைய ஆட்சி. அன்றைய காலகட்டத்தில் தான் மின்சார தடை ரொம்ப பெரிய பேசு பொருளாச்சு. எப்ப பார்த்தாலும் கரண்ட் இருக்காது, மின்தடை இருக்கும். அப்ப ஏற்கனவே முந்தைய அதிமுக ஆட்சியில மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் அந்த பிரச்சனைக்கு எதிராக தீவிரமா களமாடல, டேட்டாஸோட பேசல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துச்சு. ஏன் ஒரு பேசல அப்படிங்கிறதுடைய பின்னணி 2011 அவருக்கு ஏன் அமைச்சர் கொடுக்கல அப்படிங்கக்கூடிய காரணத்தோட தொடர்புடையது. 2006 இருந்து 2011 வரை அவர் திருநெல்வேலியில போட்டியிட்ட போது தோல்வி அடைந்திருந்தார். அப்பொழுது அவங்க திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அந்த காலகட்டத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிறையவே அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்துச்சு. அப்படி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்னா 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் ஹோட்டல் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல, தமிழ்நாடு மட்டுமில்ல மும்பை மாதிரியான இடங்கள்லையும் குத்தகைக்கு விடப்பட்டுச்சு. ஹோட்டல் தமிழ்நாடு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தனியார்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுச்சு. அப்படி குத்தகைக்கு விடப்பட்ட பெரும்பான்மையான ஹோட்டல்களை எடுத்திருந்தது யாருன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதெல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு ரிப்போர்ட்டா போகுது. நடக்கிறது திமுக ஆட்சி. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் 3 முக்கியமான துறைகள்ல இருந்திருக்காரு. திமுகவோட நெருக்கம் காட்டி அவருக்கு இந்த மாதிரியான குத்தகையெல்லாம் கொடுக்குதே அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுல சிக்கிறாரு நயினார் நாகேந்திரன். ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் சைலண்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த 2006 முதல் 2011 வரையிலான அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அவங்களுக்கு திருப்தி அளிக்கல. பொதுவா நான் முதல்ல இருந்து இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை அரசியலை எப்படி ஒரு மிக முக்கியமா கருதுவாரோ அதை விட முக்கியமா தன்னுடைய தொழில்களை அவர் கருதுவார். ஒரு தொழிலதிபரா தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவார். அதனாலதான் அவரு ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாதான் சில தொழில்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனமும் அவர் மேல கடுமையா எழுந்த காலகட்டம் அதுதான். அதனோட நீட்சி எங்க போய் முடிஞ்சுன்னா, கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதிமுக ஆட்சிக்கும் வந்துருச்சு. ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலை. அப்ப மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்களுடைய கோபம் 2011 இருந்து 2016 வரை அந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலையும் நயினார் நாகேந்திரன் மேல தீரலை அப்படிங்கிறதுனாலதான் அந்த காலகட்டத்தில் அவர் அமைச்சராக்கப்படலை. ஆனா அவருக்கான முக்கியத்துவம் அதிமுகவுக்குள்ள விஜய் ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து வழங்கப்பட்டு தான் வந்துச்சு. அதனுடைய ரியாக்ட் தான் 2016 மறுபடியும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனா அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாரு நயினார் நாகேந்திரன். ஒருவேளை 2016 நயினார் நாகேந்திரனுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைத்து அவர் ஜெயித்திருந்தாருன்னா, விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சரவையிலோ அல்லது அதிமுக தனக்கு அன்றைய காலத்தில் ஒரு காலகட்டம் வரை அதிமுகவில் கோலோச்சிய சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்களோடு இருக்கிற பழக்கத்தை பயன்படுத்தியோ அவர் அமைச்சராக்கப்பட்டிருப்பார். ஆனா நயினார் நாகேந்திரனுடைய ஒரு பலவீனம் என்னன்னா 2016 தேர்தலில் தோல்வி அடைந்தார். இந்த நிலையில தான் விஜய் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைகிறாங்க. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு பாஜகவை நோக்கி நகர்றாரு நயினார் நாகேந்திரன். அப்பொழுதே அவர் மாநில தலைவர் ரேஸுக்கு தான் ரொம்பவே எதிர்பார்த்தார். ஆனா அவருக்கு அதை கொடுக்கல. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதி அவருக்கு சம்பந்தமே இல்லாத பாராளுமன்ற தொகுதி. ஏன்னா அவர் திருநெல்வேலியில தான் அவரோட அரசியல் ஆதிக்கம் இருக்கு. ஆனா அவர் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் கடுமையா இருக்கு. ஸோ அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, சில கோடிகள் செலவானாலும் பரவாயில்ல, தலைமையை ஈர்க்கலாம், டெல்லி தலைமையினுடைய கவனத்துக்கு வரலான்னு தான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்டார். அங்க அவர் தோல்வி அடைந்தாரு. தொடர்ச்சியா 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதே அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். பொதுவா நயினார் நாகேந்திரனோட அரசியல் பத்தி கேட்டா, கட்சியினர்கிட்ட நல்ல அன்பா இருப்பாரு, மற்றபடி சொல்றதெல்லாம் செய்வாராங்கிறத கேட்டா பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறாங்க பாஜகவினர். அதெல்லாம் மட்டும் இல்லாம அவர்கிட்ட இன்னொரு சுபாவம் கூட இருக்கு. தேர்தல் வேலை செய்யறதுக்கு அவர் அதிமுக இருந்த போதும் சரி, பாஜக இருந்த போதும் சரி, சொந்த கட்சியினரை எப்பவுமே அவர் நம்ப மாட்டார். அவருக்குன்னு ஒரு டீம் அமைப்பார். அந்த டீம்ல எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஜாதியை பேசி ஓட்டு கேட்க வேண்டிய இடத்துல ஜாதியை பேசுவாங்க, மதத்தை பேசி ஓட்டு கேட்க வேண்டிய இடத்துல மதத்தை பேசுவாங்க, மனிதத்தை பேசி ஓட்டு கேட்க வேண்டிய இடத்துல மனிதத்தை பேசுவாங்க.
ஸோ நயினார் நாகேந்திரன் அவருடைய அந்த அரசியல் ரீதியான நடவடிக்கை, அவர் எப்படி குழு அமைப்பாரு, அவருடைய டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு நுட்பமான ஒரு விஷயம். அதனாலதான் திருநெல்வேலி மாதிரியான ஒரு பாராளுமன்ற தொகுதியிலேயே, சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலேயே அவரால் 1,00,000 ஓட்டுகளுக்கு மேல பாராளுமன்ற தேர்தலில் வாங்க முடியுது, சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியுது. ஸோ இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக்கப்பட்டவருடைய பின்னணியை பார்க்கலாம். இதுவரை அவர் கடந்து வந்த அரசியல் பாதையை பார்த்தோம். கானா அவர்கள்ட்ட தொடங்கின அவருடைய பயணம் இன்றைக்கு அவரை மாநில தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைமை வரை கொண்டு வந்து அமர்த்தி இருக்கு. சரி, நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த பொறுப்புக்கு எப்படி தேர்வானாங்க? பொதுவாக பாஜகவை பொறுத்தவரை சோசியல் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க, அதாவது சமூக பொறியியல். அந்த சமூக பொறியியல் என்னன்னா ஒவ்வொரு சமூகங்களுக்குள்ளாக கட்சியை ஊடுருவ வைக்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஒரு உதாரணமா சொன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது அது பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த, ரொம்ப குறிப்பா நாடார் சமூகத்துக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அவர்களிடமிருந்து அடுத்த முறை மாநில தலைவர் ரேஸ் போறப்ப எல் முருகன், அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கக்கூடிய முறையில் எல் முருகன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. எல் முருகன் அவர்களுடைய காலம் முடிந்த உடனே அது கொங்கு பகுதியைச் சேர்ந்த கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அப்ப அந்த இன சுழற்சி முறையை பின்பற்றது அப்படிங்கக்கூடியது பாஜக ஒரு மிக முக்கியமான ஒரு அஜெண்டாவாவே வச்சிருக்காங்க. அந்த பட்டியல்ல இப்ப முக்குளத்தோர் சமூகத்திற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது. முக்குளத்தோர் சமூகம் அப்படின்னோடனே அதுல மிக முக்கியமான இடத்துல எல்லாருக்கும் தெரிந்த முகமா இருக்கக்கூடியவர், ஏற்கனவே தமிழக பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறவர், அது மட்டும் இல்லாம அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவர், ஓரளவு பணபலம் மிக்கவர். அதனால நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அந்த கம்யூனிட்டி அடிப்படையில இந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரி, நயினார் நாகேந்திரன் தடாலடி அரசியல் செய்வாரான்னா, அண்மையில சட்டமன்றத்துல அப்பாவோடு அவர் காட்டக்கூடிய அந்த சிநேகம் பெரிய பேசு பொருளானது. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் திமுகவுக்கு போக பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு எல்லாம் தகவல்கள் ஊடகங்கள்ல பரவுச்சு. ஆனா அப்ப கூட நயினார் தரப்பினர் நம்ம மாநில தலைவர் ரேஸுக்கு வந்துடக்கூடாதுன்னு என்ன பிடிக்காதவங்க பரப்பி விடுறாங்க அப்படின்னு தான் அவருக்கு நெருக்கமானவர்கள் அதற்கு பதில் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் நயினார் நாகேந்திரன் இப்பொழுது மாநில தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் மட்டும் இல்லாம இதுக்குள்ள இன்னும் சில உட்கூறுகள் இருக்கு. மாநில தலைவர் ரேஸ்ல நயினார் நாகேந்திரன் வரும்பொழுதே கட்சியில 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினரா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி 10 ஆண்டுகள் ஆகல, நயினார் நாகேந்திரன் 8 ஆண்டுகள் தான் ஆகுது, அவர் எப்படி மாநில தலைவராக ஆக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து விவாதங்களும் கிளம்பிச்சு. பொதுவா பாஜகவை பொறுத்தவரை அது கட்சியினுடைய விதி, அவ்வளவுதான். அதுல சில விதிவிலக்கான தருணங்கள் பைலால கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவரோ நேரடியா ஒரு பிரபலத்தன்மை கொண்ட ஒரு கட்சிக்குள்ள இணைகிற பொழுதோ இந்த விதிகள் பொருந்தாதுன்னு இருக்கு. அந்த வகையில பார்த்தா அப்படித்தான் அண்ணாமலை மாநில தலைவராக்கப்பட்டார். அந்த வகையில தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இந்த சட்டமன்ற குழுவினுடைய விதிகள் பொருந்தாது என்கக்கூடிய அடிப்படையில இந்த விஷயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில நயினார் நாகேந்திரன் நிறையவே அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கு இன்னொரு வகையில காரணம் என்னன்னா, லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் ஏராளமான வழக்குகள் அந்த நேரத்தில் அவர் மீது பாய்ச்சப்பட்டிருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல அவருடைய தொழில் வாய்ப்புகளும் அதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அந்த தொழில் வாய்ப்புகள் தான் பல ஹோட்டல்களை அவர்களுக்கு எடுக்க வைத்தது. இன்றைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பல்வேறு தொழில்கள் இருக்கு, குவாரிகள் தொடங்கி பல பிசினஸ்களும் இருக்கு. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை அவர் 2 விஷயங்களில் கவனம் செலுத்துவார். அரசியலையும் தொழிலையும் தன்னுடைய 2 அங்கமாக பார்க்கக்கூடியவர் நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை இடத்திற்கு அவர் நகர்ந்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலையை போல் தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக கொண்டு செல்ல போகிறாரா, அல்லது தனக்கே உரிய பாணியில அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண போகிறாரா என்பதை இனிவரும் நாட்கள் தான் தீர்மானிக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பதவி கிடைத்ததனுடைய பின்னணியில தன்னுடைய சமூக பலம் ஒன்று இருக்கு. இன்னொரு கோணம், அதிமுகவை நெருங்குவதற்கு பாஜக விரும்புது. அப்ப அதிமுகவை நெருங்கினா அந்த உறவு சுமூகமா போகணும். சுமூகமா போக வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவில் ஏற்கனவே இருந்த முன்னாள் அமைச்சர் என்கிற அடிப்படையிலும் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், நயினார் கோலோச்சுகிறாரா அல்லது எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை இனிவரும் நாட்கள் தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.